விதைகள் இயக்கம் இது வண்டிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் என்ன அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றீங்க, அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றதெல்லாம் இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு, அம்பேத்கர் பேரை சொன்னதுக்கு கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு என்ன சொர்க்கம் கிடைச்சிருக்குன்ற ரீதியில அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கும் விதமாக எதிர்க்கட்சிகளை பார்த்து மிக கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் போராட்டத்தில் குதிச்சிருக்கின்றன. அதனுடனே சேர்ந்து இன்றைக்கு திமுகவும் இன்றைக்கு காலை 11 மணி அளவில் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். சரிங்க, அம்பேத்கரை பேசுவதற்கு ஒரு தகுதியற்ற அமைப்பு, ஒரு தகுதியற்ற இயக்கம், ஒரு தகுதியற்ற அரசியல் கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அது பாஜகவும் RSS சங் பரிவார் கும்பல்களும் தான் என்பதுல துளியும் சந்தேகம் அல்ல. அதே மாதிரிதான் அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் துளியும் அருகதை கிடையாது. இன்னைக்கு என்ன புதுசா அம்பேத்கர் மேல உங்களுக்கு பாசம் வந்துருச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு? ஏன்னா உங்களுக்கு தலித் வாக்குகள் தேவை. இவ்வளவு நாள் நீங்க ஏன் அம்பேத்கரை தூக்கி கொண்டாடல, தூக்கி பிடிக்கல? இப்ப இந்த வருடம் பாருங்க, அம்பேத்கர் இறந்த டிசம்பர் 6ஆம் தேதி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு வாழ்க்கையை உயர்த்தணும் அப்படின்ற பேர்ல கக்குசு காவாள்ற மிஷினை கொடுத்திருக்கானுங்க. காவாள்ற அந்த கழிவு நீர் அல்ற, டிரைனேஜ் தண்ணி அல்ற அந்த மிஷினை கொடுத்திருக்காங்க. ஏன் இவங்களுக்கு ஒரு நெல் அடிக்கிற மிஷின் வாங்கிட்டாங்க? ஏன் ஒரு டிராக்டர் வாங்கி தரதானே? அப்ப காலங்காலமாக இந்த பட்டியலின மக்கள், இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் கக்குசை வாரிக்கிட்டு இருக்கணும், சாக்கடை அள்ளிக்கிட்டு இருக்கணும், குப்பையை பொறிக்கிட்டு இருக்கணும், அதானே உங்க எண்ணம்? ஏன் ஒரு டிராக்டர், நெல் அடிக்கிற மிஷின், ஒரு JCB வாங்கி கொடுங்க பார்ப்போம். அது நான் கழிவு நீர் அகற்றும் இயந்திரம். இதைத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பெரும்பாலும் செஞ்சது. இதுக்கு முன்னாடி ஏன் அம்பேத்கர் இறப்புக்கோ அம்பேத்கர் பிறந்த நாளுக்கோ ஏன் இதை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யல? அப்போ முழுக்க முழுக்க சாதிய வெறியர்களால் நிரம்பிய கட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு அம்பேத்கருக்கு முட்டு கொடுக்கும் விதமாக அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. எப்பவுமே தமிழ்நாட்டில் அம்பேத்கரை பற்றி ஒரு விமர்சனம் வருது, அம்பேத்கரை பற்றி யாராவது விமர்சிச்சுட்டாங்க, அவருடைய சிலையை அவமதிச்சுட்டாங்கன்னாக்க விடுதலை சிறுத்தைகள் வச்சு தலித் அமைப்புகளாம் தமிழ்நாடு முழுக்க போராடும். இன்னைக்கு என்ன அதிசயமா திராவிட முன்னேற்ற கழகம் போராடுது? அப்ப தலித்தோட ஓட்டு வேணும். ஏன்னா திருமா அவர்கள் உங்க கூட்டணியில இருந்து உடைச்சிட்டு போயிடுவாரு அப்படின்றது உங்களுக்கு மிக தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நீங்கள் அவரை அவமதித்ததால அவர் உடைத்து கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு தெரிந்ததால இன்றைக்கு தலித்துகளுடைய வாக்குகளை கவர்வதற்கு ஒரு நாடக வேடம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டீங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அம்பேத்கருடைய தூக்கி பிடிக்கிற வேலையை BJP ஏன் செய்யுது? BJP திமுக எதற்காக அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறாங்க? காரணம் முழுக்க முழுக்க சாதி அரசியல். ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே அம்பேத்கரை பேசுவதற்கு கூட தகுதியற்ற நபர்கள் திமுகவும் பாஜகவும். இன்றைக்கு இந்தியா முழுவதும் பட்டியலின மக்களினுடைய உரிமைகள் ஒடுக்கப்படுதுன்னா அதற்கு காரணம் BJP ஏற்றுக்கொண்ட சனாதன கொள்கை. ராம்நாத் கோவிந்த், குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ள விடாம வெளியிலே படிக்கட்டிலே உட்கார வச்சு கும்பிட வச்சு அனுப்பிவிட்டீங்க. இப்ப இருக்கிற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நீங்க நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கே கூப்பிடல. ஏன்னா ஒரு பெண் உள்ள வந்துட்டாங்கன்னாக்க தீட்டாயிடுமே அப்படின்னு. அதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணக்கூடாதுன்னு 3 சங்கராச்சாரியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த நியூஸும் வந்ததில்லை. இதுதான் சனாதனம். அப்ப புரியுதுங்களா சனாதனம் எத்தகைய ஒரு விளைவுகளை இந்த மண்ணில் ஏற்படுத்தி இருக்குன்னு? அப்போ இவ்வளவு கொடூர சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட பாஜக RSS சங் பரிவார் கும்பல்கள் அம்பேத்கரை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? முழுக்க முழுக்க ஓட்டு அரசியல். அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாரு. என்னதான் நீங்க அம்பேத்கரை MP ஆகுறீங்க, அதாகணும் இதாகணும், நாங்க தான் அம்பேத்கரை வளர்த்து விட்டோம் அப்படின்னு RSS சங் பரிவார் கும்பல்கள் சொன்னால் கூட அவர் சாகும் போது நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் மதம் மாறல, கிட்டத்தட்ட 5 லட்சம் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களையும் புத்த மதம் மாத்திட்டு போயிட்டாரு. அப்போ அவர் ஆயுசு முழுக்க கடைசி மூச்சு வரை இந்த RSS சங் பரிவார் கும்பல்கள் BJPக்கு எதிராகத்தான் அவர் இருந்து தன்னுடைய உயிரை துறந்தார் அப்படி என்பது மிக தெளிவாக இந்த தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் வரலாறு தெரிந்த அத்தனை பேருக்குமே தெரியும். அப்ப அவரை பாஜக தூக்கி பிடிக்குதுனாக்க இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 30 கோடிக்கும் மேற்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய வாக்கு வங்கியை கவர்வதற்காக மட்டும்தான் பாஜக தூக்கி பிடிக்குது. அதே வேலையை தான் இந்த தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமும் தூக்கி பிடிக்குது. ஒரு பிரஸ் மீட்ல TR பாலு என்ன சொல்றாரு, தயாநிதி மாறன் TR பாலும் நான் என்ன தயா இதெல்லாம் அப்படின்னு TR பாலு கேட்கிறாரு. அதற்கு தயாநிதி மாறன் என்ன சொல்றாரு, நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு மேடையில பொன்முடி என்ன பண்றாரு, ஒரு மேடையில பொன்முடி வைக்கிறாரு, பக்கத்துல ஒரு பட்டியலின சகோதரி இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து நீ SC தாமா, ஏமா நீ SC தானே அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் என்னடா புத்தி உங்களுக்கு? நீங்க தான் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிற ஆளா? நீங்க தான் அம்பேத்கரியத்தை பின்பற்றக்கூடிய ஆளா?
சரி, அதை விடுங்க. விடுதலை சிறுத்தைகள் கலைஞர்கிட்ட போயிட்டு தங்களை எங்களுக்கு பொது தொகுதியை தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கலைஞர் கருணாநிதி கேட்டதாக வன்னி அரசு ஒரு தொலைக்காட்சி நேர்காணல்ல பதிவு பண்ணியிருக்கிறார். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த காணொலி இன்றைக்கும் இணையதளத்தில் இருக்கிறது, யூடியூப்ல இருக்குது, போய் பாருங்க. அப்ப நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளை பார்த்து கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்டிருக்கிறாரு. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தலித் எழில்மலை அவர்களை திருச்சி பொது தொகுதியில் நிக்க வச்சு ஜெயிச்சு வச்சாங்க. அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் ஜெயலலிதா அவர்கள் செய்த ஒரு புரட்சி. நீங்க விடுதலை சிறுத்தைகள் உங்க கூட்டணி கட்சியினரை பார்த்து என்னுடைய போர்படை தளபதி திருமா அப்படின்னு கலைஞர் சொன்ன கலைஞர் அதே விடுதலை சிறுத்தைகளை பார்த்து நீங்க பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்கிறாரு. ஆனால் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க திருச்சி பொது தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தலித் எழில்மலை என்பவரை நிக்க வச்சு வெற்றி பெற வைத்திருக்கிறாங்க. அப்ப திமுக என்ன பண்ணிருக்கு? அது மட்டும் இல்ல, அதே திருச்சியில நடந்த சம்பவத்தை சொல்றேன். அங்க யாதவர்களுடைய சாதி சங்க மாநாடு நடக்குது. அந்த சாதி சங்க மாநாட்டுல KN நேரு நகராட்சித்துறை அமைச்சர் இருக்கார்ல, KN நேருவும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பெரிய கருப்பனும் போய் கலந்துக்கிறாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் சாதி ஒழிப்பை பேசக்கூடிய கழகமாச்சே, முற்போக்கு பேசக்கூடிய கழகமாச்சே, சனாதன எதிர்ப்பாளர்களாச்சே. சாதி சங்க மாநாட்டில் உங்க அமைச்சருக்கு என்னங்க வேலை? என்ன வேலை உங்க அமைச்சருக்கு? அப்ப நீங்க அந்த சாதி சமூகத்துக்கு போய் நிக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த இதுலயே பேசுறாரு, அமைச்சர்கள் பேசுறாங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உடனே எங்கள்கிட்ட வாங்க. அப்ப மத்த மக்களுக்கு எல்லாம் பிரச்சனைனாக்க நீங்க செய்ய மாட்டீங்களா? உன் சாதிக்காரனுக்கு மட்டும்தான் முதல்ல முன்னுரிமை கொடுத்து அந்த வேலையை முடிச்சு கொடுப்பீங்களா? அப்ப இவ்வளவு கேள்வி எழும்புதுல. அப்ப நீ உன்னை ஒரு சாதிக்காரனாக உன்னை நீ அடையாளப்படுத்திக்கிட்ட அப்படின்னாக்க அப்ப திமுக எதை நோக்கி நகருது? அப்ப திமுகவினருடைய கொள்கை தான் என்ன? அப்ப உங்களுக்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப அம்பேத்கரை நீங்க முழுமையா படிச்சிருக்கீங்களா? அம்பேத்கரை தூக்கி பிடிப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நம்ம இயல்பா கேள்வி எழும்புதா இல்லையா? இதாவது பரவாயில்ல, இவங்க கூட்டணி கட்சி தலைவர்களை பிளாஸ்டிக் சேரை கொடுத்து உட்கார வச்சது, நீ கையை கட்டி நிக்க வச்சு பேச வச்சது யார சொல்றன்னு உங்களுக்கு தெரியும். திருமா அவர்களை பிளாஸ்டிக் சேரை கொடுத்து உட்கார வச்சது, அவர் பெரிய சோபாவில் வசமா உட்காந்துக்கிட்டது, பக்கத்துல இன்னொரு சோபா இருக்கு, அதுல அவர் உட்கார சொல்லியிருக்கலாம். ஆனா பிளாஸ்டிக் சேரை கொடுத்து அதுல உட்கார வச்சது, திரும்ப அவர்கள் கை கட்டி நிக்க வச்சு பேச வச்சது, இதெல்லாம் தலித்துகள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இனிமே நீங்களே சொன்னாலும் தலித் வாக்குகள் திமுகவுக்கு விழாது. அப்போ அந்த வாக்குகளை கவரணுன்றதுக்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய டிராமாவை நடத்திக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதும். நாங்க அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், அம்பேத்கருக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னு இன்னைக்கு கள்ள வேடம் கபட வேடம் போட்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்ப இந்த திமுகவுக்கு அம்பேத்கரை பேச துளியும் தகுதி இருக்கிறதா? சரி, இவ்வளவு பேசுதுல திமுக, இங்க எவ்வளவு பிரச்சனைகள் சாதிய கலவரங்கள் உங்கள் ஆட்சியில நடந்திருக்கு. அதிகப்படியான வழக்குகள் SC ST வழக்குகள் உங்கள் ஆட்சியில தானே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகப்படியான SC ST வழக்குகள். அதே மாதிரி தேசிய அளவில் பாத்தீங்கன்னாக்க பாஜக ஆளும் மாநிலங்கள்ல தான் அதிக அளவு SC ST வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2022 2023 உத்தரப்பிரதேசத்துல 12,000 வழக்குகள் சொச்சம் பதிவாயிருக்குது தலித்துகள். அதுதான் முதலிடம். பாஜக ஆளக்கூடிய மாநிலம் தான் இந்திய அளவில் முதல் இடத்துல இருக்கு SC ST வழக்குல. அவ்வளவு வன்கொடுமைகள் SC ST மேல கட்டுவித்து விடப்படுது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் அதிக அளவிலான SC ST வழக்குகள் பதிவு செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழக காவல்துறையினால் நிகழ்த்தப்படக்கூடிய லாக்அப் டெத்லயும் கிட்டத்தட்ட 80% பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா தலித்துகளாக இருக்காங்க. இப்ப விக்னேஷ் என்ற ஒரு பையனை மெரினா பீச்சில் குதிரை ஓட்டுற பையனை அடிச்சு காவல்துறை லாக்அப்ல சாவடிச்சிருக்கு. அதை சட்டமன்றத்தில் இந்த MK ஸ்டாலின் அவர்கள் பொய் பேசுறாரு, இது லாக்அப் டெத் இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு முதல்வர் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து வெக்கமே இல்லாம பொய் பேசி இருக்கிறாரு. அப்ப அவர் தலித் இல்லையா? அப்போ தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் உங்கள் ஆட்சியில் அதிகரித்து இருக்கிறது. நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன் பாருங்களேன். நான் எவிடன்ஸோட நான் சொல்றேன், சரிங்களா? அப்பயாவது உங்களுக்கு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு நேரம் இருந்தா முழுமையா பாருங்க, இல்லைன்னா போயிட்டு வந்து கூட பொறுமையா பாருங்க. அப்பதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தில்லுமுள்ளு தெரியும். இவங்க இன்னைக்கு அம்பேத்கருக்கு நாங்க விழா எடுக்கிறோம், அம்பேத்கருக்கு நாங்க முட்டு கொடுக்கிறோம், அம்பேத்கரை நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்களே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அதே அம்பேத்கருடைய பிள்ளைகள் இங்கே எவ்வளவு துயரப்படுறாங்கன்றதையும் பேப்பர்ஸ் சொல்லும், எவிடன்ஸ் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் 2022 வேங்கை வயல் எல்லாருக்குமே தெரியும். அந்த மலம் கலர்ந்த நீரை அந்த மக்கள் குடித்து உடம்பு சரியில்லாம போய் அதை விசாரணை அமைச்சு இன்னைக்கு வரைக்கும் மலம் கலந்தவன் எவன்னு கண்டுபிடிக்க முடியல. அதே ஊர்ல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. அதே ஊர்ல தேநீர் கடையில, அதே வேங்கை வயல்ல தேநீர் கடையில இரட்டை கோலை முறை இன்றைக்கு இருந்திருக்கு. அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கடையின் உரிமையாளர் மீது வழக்கு செய்யப்பட்டிருக்கு. இது திராவிட மாடல் ஆட்சி தானே? இந்த திராவிட மாடல் தானே எல்லாத்தையும் மாற்றி புரட்சியை ஏற்படுத்திட்டான்னு சொன்னாங்க.
ஏங்க இரட்டை கோலை முறை இன்னும் இருக்கு. இன்னும் ஈரோடு நாமக்கல் பகுதியெல்லாம் இரட்டை கோலை முறை சில கடைகள்ல இருக்குது. அதை போய் எடுத்து பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம அதே வேங்கை வயல்ல ஐயனார் கோவில்ல பட்டியலின மக்கள் உள்ள நுழையிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. அப்போ புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு என்பவர் அந்த பட்டியலின மக்களை உள்ள கூட்டிட்டு போக முயற்சி பண்றாரு. ஆனா அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர் அந்த ஆட்சியரையும் தடுத்து மக்களையும் தடுத்து பிரச்சனை பண்ணாங்க. அதையும் மீறி தான் அந்த மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு என்பவர் மக்களை உள்ள அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த விஷயத்திலேயே ஒரு 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகியே கலந்திருக்காரு. இவங்க தொண்டர்களுடைய வளர்க்கக்கூடிய லட்சணம் இதுதான். சேலம் சேலம் மாவட்டத்தில் திருமலைகிரி என்ற ஊர்ல ஜனவரி 27, 2023 திருமலைகிரியில் உள்ள மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு பூஜைகள்லாம் நடைபெற்றிருக்கு. அங்க பிரவீன் என்ற பட்டியலின இளைஞர் என்ன பண்றாருனாக்க அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட போயிருக்கிறாரு. இதை பார்த்த ஆதிக்க சாதியினர் அவரை மிரட்டி அடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த திருமலைகிரியை சார்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் மாணிக்கம் என்பவர் அந்த பிரவீன் என்ற இளைஞர்களை பொதுமக்கள் மத்தியில் அவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகள், அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளால் திட்டி அவரை வெளியில துரத்தி விட்டு இருக்கிறாங்க. இந்த காணொலியும் சமூக வலைதளங்கள்ல பரவியனது. அந்த அளவுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சணம் இருக்குது. இந்த அளவுக்கு தான் இவர்களுடைய தொண்டர்களை இவர்கள் வளர்த்து வைத்திருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, மதுரை காயம்பட்டி 15 ஜனவரி 2023 மதுரை அருகே ஒத்தக்கடை பக்கத்துல காயம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பட்டியலின இளைஞர் கண்ணன் என்பவர் ஜனவரி 15ஆம் தேதி பொங்கலுக்கு ஊர்ல இருக்கிற உறவினரை பார்க்கறதுக்கு போயிருக்கிறாரு வண்டி எடுத்துக்கிட்டு. அப்ப ஏன்டா வண்டியை வேகமா ஓட்டுன அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி அடிச்சு அது 2 ஊருக்கு கலவரமா வரி அதுல ஒரு 26 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கு. அடுத்து பாருங்க, கள்ளக்குறிச்சி மூங்கில் துறைப்பட்டு இந்த மூங்கில் துறைப்பட்டு அம்பேத்கர் நகரை சார்ந்த இளைஞர் ஒருவர் 18 ஜனவரி 2023 அவர் என்ன பண்ணிருக்கிறாருனாக்க பொங்கல் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக அவர் ஆதிக்க சாதி நண்பர்கள் கூட சேர்ந்து, எல்லா நண்பர்களுக்குள்ள சாதி கிடையாது அந்த பழக்கத்துல தான் என்ன பண்ணிருக்கிறாருனாக்க ஓப்பனா சொல்றேனே, இந்த தலித் இளைஞரும் வன்னிய இளைஞரும், அதாவது மூங்கில் துறைப்பட்டு அம்பேத்கர் நகரை சார்ந்த தலித் இளைஞர், அதே ஊரை சார்ந்த வன்னிய இளைஞர்கள் கூட சேர்ந்து நண்பர்களா பழகுறாங்க. இவங்க அண்ணன் தம்பியா தான் பழகுறாங்க. நண்பர்களுக்குள்ள சாதி பார்ப்பது இல்லை, அண்ணன் தம்பியா தான் பழகுறாங்க. இவங்க திருவண்ணாமலை மாவட்டம் தொண்டாமனூர் கிராமத்தில் நடந்த பொங்கல் கலை நிகழ்ச்சியை பார்க்க போயிருக்காங்க. அப்போ இவர்கள் இருவருக்குள்ள என்ன மச்சான் எப்படி இருக்க, ஏன் மாமா நல்லா இருக்காடா அப்படின்னு இவங்க மாமா மச்சான் உறவு போட்டு பேசுறத அங்க இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நபர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கனாக்க, எப்படி நீ அந்த தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்த மாமா மச்சான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அவங்க போட்டிருந்த டிஷர்ட்ல வீரப்பனார் படம் இருந்திருக்கிறது, மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய படம் இருந்திருக்கிறது. அந்த படத்தை நீ வணங்கி மன்னிப்புகள்னு கேட்ட பிரச்சனையும் அங்க ஆகி அதன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னாக்க கடலூர் சாத்துக்கூடல் ஜனவரி 2023 அதே கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் சாத்துக்கூடல் கிராமத்துல மேல் பகுதியில் சேர்ந்த பட்டியலினத்தவர் விளையாட்டு போட்டிகளை நடத்திட்டு இருக்காங்க. அந்த பகுதிக்கு வந்த சடை பரமசுகம் என்ற ஒரு ஆதிக்க சாதி இளைஞர் வழியை மறிச்சு ஆக்சிலேட்டர்ல முறுக்கி அங்க இருந்த இளைஞர்களை சண்டைக்கு இழுத்து அங்க இருந்து சண்டை போட்டு 2 ஊர் கலவரமா மாறி அதுலயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தென்காசி பாஞ்சானுகுளம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய பாஞ்சான்குளம் கிராமத்துல 2 தரப்பினருக்கும் ஆதிக்க சாதியினருக்கும் பட்டியல் சாதியினருக்கும் மோதல் வந்திருக்கிறது. இதுல பட்டியல் சாதியினர் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆதிக்க சாதியினர் மீது. அந்த வழக்கை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரு தரப்புக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. அதுல பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் வழக்கை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொன்னதன் காரணமாக பட்டியல் சாதியினருக்கு எந்த கடையிலுமே பொருட்கள் கொடுக்க கூடாதுன்னு அந்த ஊர் தலைவர்கள் உட்பட அந்த ஆதிக்க சாதி மக்கள்லாம் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு முடிவெடுத்து அவங்க யாருக்குமே பொருள் தரல. அப்படி அந்த ஊரோட தலைவர் மகேஸ்வரன் என்பவர் தன்னோட கடைக்கு ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு சின்ன பையன் முட்டாய் வாங்க வரான். அவனுக்கு முட்டாய் தராம விரட்டி அடிச்ச சம்பவத்தை அவரே வீடியோ எடுத்து காணொலி எடுத்து அதை இணையத்துல பரவி விட்டு அது பிரச்சனையாகி அவரும் கைது செய்யப்பட்டார். அடுத்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி கருணாபுரம் தமிழக வரலாற்றுல ஒரு கரும்புள்ளி. கிட்டத்தட்ட 60-70 பேர் இறந்திருக்காங்க. 70 பேர் 70 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவுல. அதுல 60 பேர் தலித்துகள். ஆனால் இன்றைய வரைக்கும் தமிழக முதல்வர்கள் நேர்ல போயிட்டு ஒரு வார்த்தை கூட அந்த மக்களை சந்திச்சு பேசல. ஒரே ஒரு முறை கூட அந்த மக்களை சந்திக்கல. இன்னைக்கு வரைக்கும் அந்த கருணாபுரம் மக்களை போய் சந்திக்கல, இறந்தவர்களுடைய மக்களை போய் சந்திக்கல. அதுல இறந்தவர் கிட்டத்தட்ட 60 பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். 70 பேர்ல 60 பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். அப்போ எந்த விதத்துல இந்த திராவிட மாடல் அரசு செயல்படுத்த பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வேங்கை வயலுக்கும் இன்றைக்கும் இந்த ஆளும் தரப்புல இருந்து ஒரு ஆள் கூட போகல. ஓட்டு கேட்டு மட்டும் எப்படி போவீங்கன்னு பாத்துருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு. இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் கூலிப்படையினரால். நீங்க தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறவரா இருந்தா உங்களுக்கு தெரியும், தினந்தோறும் 2 கொலைகள், ஒரு கற்பழிப்பு, கொள்ளைகள் நிச்சயம் அந்த செய்தித்தாள்களில் இடம்பெறும்.
அப்போ தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எங்க இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு இப்பயாவது புரியுதுங்களா? அப்போ ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டில் வெட்டி கொல்லப்படுறாருன்னா இந்த அரசுக்கு எவ்வளவு பெரிய தலைகுனிவு இது? சட்ட ஒழுங்குக்கு விடுக்கப்பட்ட சவால் இல்லையா? அப்ப இவர்கள் தான் தலித்துகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்களா? அப்ப அம்பேத்கரை போவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அம்பேத்கரை பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அடுத்து பாருங்க, திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டுல ஆலய நுழைவு போராட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டுல ஆலயத்துக்குள்ள பட்டியல சமூகத்தினர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஆதிக்க சாதியினர் எதிர்ப்பு தெரிவிச்சு கோவில் சிலையே தூக்கிட்டு போன விஷயம் சம்பவம் நடந்துச்சு. மாவட்ட ஆட்சியர் நேரில் போயிட்டு 4000க்கும் மேற்பட்ட காவலர்லாம் குவிக்கப்பட்டு அந்த பிரச்சனையும் பெரும் பிரச்சனையாச்சு. அது ஒரு பிரச்சனை. அடுத்து மேல்பாதி, விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் ஆலய நுழைவு போராட்டம் எவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னு தெரியும். இதுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னாக்க அரசியலமைப்பு சாசனத்தின்படி ஆலயத்துல வழிபடக்கூடிய உரிமை அனைவருக்கும் இருக்கிறது. யாரும் எந்த ஆலயத்துக்கு வேண்டுமானாலும் சென்று வழிபடலாம், மற்றவர் மனதை புண்படுத்தாத அளவிற்கு வழிபடலாம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு இது நன்றாகவே தெரியும். இருந்தாலும் அவர்கள் அந்த இடத்துல தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக சிறு கலவரத்தை ஏற்படுத்தினார்கள். அதுவும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆலயம் இன்றைய வரைக்கும் பூட்டி தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நாங்குநேரி மாணவனுக்கு அரிவாள் வெட்டு. நாங்குநேரி மாணவன் ஒரு தலித் மாணவனை போய் ஆதிக்க சாதியினர் ஒன்று கூடி அந்த அரிவாளாலே வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட, அதுவும் தமிழகம் முழுவதும் பரவலாக பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது, மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது. இத்தகைய கொடுமையெல்லாம் வட இந்தியாவில் தான் நடக்கும், தமிழகத்திலே நடக்குதுன்னு. ஆனால் இவ்வளவு தாக்குதல்களும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நடக்குது. ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமா அவர்கள் ஏன் வாயே திறக்காம என்னங்க இப்படி பண்றீங்கன்னு ஒரு காட்டமான விமர்சனம் கூட இல்லாம தொடர்ச்சியாக தோழமை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதே திருமா அவருக்கு நிகழ்ந்த சம்பவத்தை சொல்றேன், விசிக கட்சியினருக்கு நகர்ந்த சம்பவத்தை சொல்றேன். இன்னைக்கு மதுரையில கொடிக்கம்பம் உங்களை ஏத்த விட்டாங்களா? சொல்லுங்க. எத்தனை கொடிக்கம்பத்தை இந்த திமுக ஆட்சியில கொடிக்கம்பம் அகற்றி இருக்காங்க? எத்தனை கொடிக்கம்பத்தை உங்க கண்ணு முன்னாடி உங்கள்ட்ட இருந்து பறிச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க? உங்களால மதுரையில கொடிக்கம்பம் ஏற்ற முடிஞ்சதா? எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு, அத்துமீறலுக்கு பிறகு நீங்க அங்க கொடிக்கம்பத்தை ஏற்றனீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னா கலெக்டர் மூடிட்டு போக மாட்டாங்க. ஆனா ஏன் அதை செய்யல திமுக? ஏன் நீங்க திமுகவை கேட்கல? அப்ப இதுதான் தலித்துகளுக்காக திமுக பாதுகாவலனா? தலித்துகளுக்காக போராடக்கூடிய லட்சணமா? இதுக்காக தான் அம்பேத்கரை இவர்கள் தூக்கி பிடிக்கிறாங்களா? ஏன் அதே மதுரையில அம்பேத்கர் படிப்பகத்தை வருவாய்த்துறையினர் இடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சோடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இரவோடு இரவாக அங்கு சென்று பாய போட்டு அம்பேத்கர் படிப்பகத்தை சுற்றி படுத்து தூங்கினாங்களே. ஏன் நீங்க ஒரு வார்த்தை முதல்வர்கிட்ட சொன்னா இடுக்காதீங்கன்னு சொன்னாக்க முதல்வர் கேட்க மாட்டாரா? அல்லது முதல்வர் செய்ய மாட்டாரா? அப்ப அந்த மக்கள், அந்த தலித் மக்கள் விடிய விடிய பாய் போட்டு படுத்து கிடக்கணுமா அங்க பாதுகாப்புக்கு? அப்ப எவ்வளவு அவலமான ஆட்சி இங்க நடக்குது தெரியுமா? தலித் விரோத ஆட்சி நடக்குது தெரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயங்க, இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். தலித்துகளுக்கு ஒன்றிய அரசு ஒரு ஃபண்டு ஒதுக்குது. அந்த ஃபண்டுல கிட்டத்தட்ட 70% ஃபண்டை திருப்பி அனுப்பியிருக்காங்க. தலித்துகளுக்கு செலவழிக்கப்படாமல், தலித்துகளுக்கு கொடுக்காமல் திரும்ப ஒன்றிய அரசுக்கு அனுப்புறானுங்க. இது எவ்வளவு கேடுகட்டத்தனம் இது! இதே அதிமுக ஆட்சியில 6% திருப்பி அனுப்பப்பட்டது. மீதி எல்லா பணத்தையுமே இந்த தலித்துகளுக்கு பிரிச்சு கொடுத்திருக்கு. தலித்துகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிறது அதிமுக அரசு. ஆனால் இந்த திமுக அரசு, நாங்கள் சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கக்கூடிய இந்த திமுக அரசு தலித்துகளுக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதியை கூட முழுமையாக செலவு பண்ண துப்பு இல்லாமல், தலித்துகளுக்கு கொடுக்க துப்பு இல்லாமல் கிட்டத்தட்ட 76% பணத்தை திரும்ப அனுப்பியிருக்காங்க. பாத்துங்க, இதுதான் தலித்துகளுக்கு ஆதரவான ஆட்சி இங்க நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் தோழர் திருமா அவர்கள் இதை பத்தி வாய் திறக்கல? ஏன் தோழர் திருமா அவர்கள் இதை பத்தி கண்டனமான ஒரு போராட்டம் நடத்தல? அப்போ முழுவதும் விலை போய் விட்டாரா? இந்த கேள்வி இயல்பா எழும்புதா இல்லையா? அப்ப முழுக்க முழுக்க தலித் விரோத ஆட்சி தான் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது. ஆனால் இந்த என்ன கேலி கூத்துனா, தொடர்ச்சியாக ஓட்டு வங்கியாக மட்டுமே இந்த தலித் மக்களை பார்க்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு என்னமோ அம்பேத்கருக்கு இவர்கள் தான் அத்தாரிட்டி போல, அம்பேத்கருக்கு இவர்கள் தான் அப்படியே கொள்கையை பிடிப்போடு பிறந்த வாரிசுகள் போல இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க. நீங்க ஒன்றிய அரசை, உள்துறை அமைச்சரை எதிர்த்து போராட்டம் நடத்துறீங்க, எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா அந்த போராட்டம் நடத்தக்கூடிய தகுதி திமுகவுக்கு இருக்கா என்ற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி இருக்குல்ல. அதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன பதில் சொல்ல போகுது? இந்த மண்ணில் இருக்கக்கூடிய, இந்த மண்ணின் பூர்வகுடியினுடைய, தலித்துகளினுடைய, பட்டியலின சமூகத்தினுடைய வாழ்வியலை எப்படி உயர்த்த போறீங்க? இங்க அவர்கள் மீது நடத்தக்கூடிய வன்முறையை எப்படி நீங்க தடுக்க போறீங்க? எப்படி காப்பாற்ற போறீங்க அவங்களை? எவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல. இவர்கள் கொடுக்கப்பட்ட, ஒன்றிய அரசால் கொடுக்கப்பட்ட நிதியை கூட செலவழிக்க முடியாத அளவுக்கு ஒரு இயலாமையில் இருக்குது இந்த அரசு. அப்ப அம்பேத்கரை தூக்கி பிடிப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? பொது தொகுதி கூட தரமாட்டீங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொது தொகுதியில ஒரு தலித்தை நிக்க வச்சு வெற்றி பெற வச்சு அவர்களை மத்திய அமைச்சராக ஆக்கக்கூடிய அளவிற்கு
இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து மக்களுக்குமான கட்சியாக இருக்கிறது என்பதை இந்த தமிழக மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் எடுத்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி.